Good morning, my dear student. Welcome back to Plus 2 Chemistry online class. In my last class, we discussed about some important properties of transition elements, that is, oxidation state, electrode potential, and then magnetic properties. But in this class, we discussed about the continuity of the last class, that is, magnetic properties. Magnetic properties. Already we know that D block elements or transition elements there are three types of magnetic nature. One is paramagnetic nature, another one is diamagnetic nature, and third one is ferromagnetic nature. So what is paramagnetic substance? The substance which contains unpaired electron. The substance which contains unpaired electron in d orbital. So it is called paramagnetic substance. So what is diamagnetic substance? The substance which contains paired electron. The substance which contains paired electron in d orbital, that is called diamagnetic substance. So what is ferromagnetic substance? So ferromagnetic substance also contains unpaired electrons in d orbital. These are three types of magnetic properties of d block elements or transition elements. Already we know the magnet is produced by two types of motion, or magnet is produced by two types of motion. One is spin motion of the electron, then another one is orbital motion of the electron. நமக்கு தெரியும் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டே என்ன செய்யணும் தட் இஸ் நியூக்ளியஸ், உனக்கு என்ன இருக்கும், தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் என்னது ஆர்பிட். இதில் பார்க்கும்போது ஸோ எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், உனக்கு என்னது இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் நாட் ஓன்லி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ், பட் என்னது இட் ரொட்டேட் பத்தி ஓன் ஆக்சஸ். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா உனக்கு ஓன் ஆக்சஸ் என்ன செய்யும், இந்த எலக்ட்ரான்ஸ் ஓன் ஆக்சஸ் ரொட்டேட் பண்ணிக்கும். அப்போ தெர் ஆர் டூ டைப் ஆஃப் மோஷன்ஸ். ஒன் இஸ் இந்த ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் மோஷன் ஆகுது இல்லையா, இது ஒன் டைப் ஆஃப் என்ன செய்யறாங்க ஆர்பிட் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அந்த மோஷன் பார்க்கும்போது உனக்கு எலக்ட்ரான்ஸ் ஓன் என்ன செய்யும், அதாவது ஸ்பின் ஆகும் எபோட் தி நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது எபோட் தி ஆக்சஸ். அந்த ஓன் ஆக்சஸ் பொறுத்து என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் ஸ்பின் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும் போது என்னது இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆர்பிட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் என்னது உனக்கு ஸ்பின் ஆகும்போது இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கேன் பி மெஷர்டு, சரியா, டு ஹெல்ப் ஆஃப் தி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். இட் இஸ் இண்டிகேட் பை என்னது மியூ, அந்த சிம்பிள் சொல்றாங்க மியூன்னு சொல்றாங்க. வாட் இஸ் மியூனா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். அப்போ இந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இருக்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அந்த எலக்ட்ரான்ஸ் என்னது மோஷனில் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் என்னது ஸ்பின் ஆகும் போது எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்குது நம்ம செய்யலாம் மியூ யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ இன் கேஸ் ஆஃப் எது எடுத்துக்கிறோம், 3D சீரிஸ் எடுத்துக்கிறோம். 3D சீரிஸ் என்னது ஸ்கேனிங் டு ஜிங்க். இப்போ நம்ம ஸ்கேனிங் டு ஜிங்க் மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதான் 3D சீரிஸ். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி 3D டிரான்சிஷன் சீரிஸ் உனக்கு பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கும், பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் which contains the presence of unpaired electron in d orbital, that is called paramagnetic substance. The paramagnetic substance of the 3D series or the 3D transition elements can be measured with the help of the magnetic moment, that is mu. சரியா, இந்த mu symbol யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் யூஸ் பண்றோம். இப்போ in case of 3D transition series பார்க்கும்போது இந்த ஸ்பின் மோஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்லி என்ன இருக்கும், இந்த ஆர்பிட்டல் மோஷன்ஸ் என்னது ஸ்பின் மோஷனோட கம்பேர் பண்ணும்போது the contribution of orbital motions very very less. சரியா, அப்போ எவ்வளவு இருக்குது, ரொம்ப நெகிழ்ஜிபிள் அமௌண்ட் தான் இருக்குது. அப்போ நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த 3D சீரிஸ் பார்க்கும்போது இந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் மியூ ஒன்லி என்னது உனக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பின் மோஷன்ஸ். அப்போ இட் கேன் மெஷர் என்னது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். என்ன சொல்றாங்க, அந்த மியூ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். அப்போ 3D சீரிஸ்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு எல்லாமே இந்த மெட்டல் அயான்ஸ்க்கு எல்லாமே மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்டை நம்ம மியூ யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போறோம். அப்போ மியூ ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பத்தி டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஸ்பின் மோஷன் மட்டும் இருக்கிறதுனால அப்படின்னு செய்யறாங்க மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் கன்ஃபியன்ஸ் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் சொல்லலாம். அப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் என்ன ஃபார்முலானா மியூ இஸ் ஈக்குவல் டு g இன்டு அந்த ரூட் ஆஃப் s இன்டு s பிளஸ் 1. மியூ இஸ் ஈக்குவல் டு g இன்டு ரூட் ஆஃப் s இன்டு s பிளஸ் 1 இன்டு என்னது நியூ b. So what is mu b na, that is என்னது யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். mu b means போர் மேக்னெட்டான். So what is mu b na, போர் மேக்னெட்டான். இதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம், bm னு இண்டிகேட் பண்ணலாம். So bm ஆல்சோ என்னது போர் மேக்னெட்டான். So what is g, g is a constant for electron, g is equal to 2. சரியா, இது one of the என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஃபார் an electron. அப்ப g values is equal to 2. So what is s, what is s na, s equal to total spin quantum number.
S equal to total spin quantum number. அப்ப இந்த S values நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னா S is equal to n by 2. Here what is n? N is number of unpaired electron. அப்ப ஒரு transition elements or metal ionsல நமக்கு 2 unpaired electrons இருந்துச்சுனா அப்ப 2 by 2 1. அப்ப spin values வந்து 1. Suppose 4 unpaired electrons இருந்துச்சுனா அப்ப நான் ஒரு n க்கு பதிலா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 by 2 is equal to வரும் 2. அப்ப உங்களுக்கு S values வந்து what is S னா total spin quantum number. அப்ப நம்ம வந்து S கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா S equal to n by 2. So what is n அப்படினு பாக்கும்போது here n is equal to number of unpaired electron mu b is equal to Bohr magneton சரியா bm, that is a unit of magnetic moment. Here mu is equal to 2. What is the value of g? G is equal to 2. அப்ப 2 into s into s plus 1 s equal to n by 2. அப்ப இந்த n by 2 போய் என்ன செய்ய போறோம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into root of n by 2 into n by 2 plus 1. அப்ப இதுல எங்கலாம் s இருக்குதா அந்த s ல என்ன செய்யலாம் வந்து n by 2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப n by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன இருக்கும் g values வந்து 2 root of s into s plus 1 s equal to n by 2 into n by 2 plus 1. இப்ப என்ன செய்யலாம் பாரு பாக்கும்போது 2 into இப்ப என்ன செய்யறோம் இது மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் n plus 2 by 2 into இந்த n by 2. இப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும் n into n plus 2 divided by 2 into 4. அப்ப root of n into n plus 2 by 4 வெளிய என்ன இருக்குது 2 இருக்குது. அப்ப இங்க 2 இருக்கு இல்லையா அப்ப root 4 வேல்யூஸ் எவ்வளவு வரும் root 4 is equal to அப்ப இந்த 2 கேன்சல் ஆச்சுனா நமக்கு only என்ன இருக்கும் அப்ப mu is equal to square root of n into n plus 2 mu b, that is Bohr magneton. That is a very very important formula சரியா இது வந்து very very important formula. So இத பேஸ் பண்ணி உங்களுக்கு செய்யலாம் 1 mark questions கேட்கலாம், sometimes 2 or 3 mark questions கேட்கலாம் சரியா உங்களுக்கு செய்யலாம் வந்து உனக்கு வந்து calculate the magnetic moment of the following metal ions இது மாதிரி Sc3 plus Ti2 plus Mn2 plus இது மாதிரி வந்து ions கொடுத்துடுவாங்க ions கொடுத்துட்டு calculate the magnetic moment of the following ions கேட்பாங்க சரியா அப்ப என்ன செய்யணும் பாரு எப்படி நம்ம வந்து magnetic moment வந்து calculate பண்ணனும் நம்ம பார்க்க போறோம் சரியா அப்ப வந்து it is very very important formula. அப்ப n equal to number of unpaired electron present in the given metal ions. அப்ப given metal ions ல வந்து எத்தனை unpaired இருக்குது அத நாம செய்றோம். சோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு we get என்னது magnetic moment of the that particular ions கிடைக்குது. இப்ப சோ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னது क्वेश्चंस வந்து கேட்பாங்க சரியா மோஸ்ட்லி கிரியேட்டிவ் क्वेश्चंस என்ன செய்யலாம் சோ இத பேஸ் பண்ணி செய்யலாம் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து கேட்கலாம். ஏன்னா உனக்கு வந்து என்னது உனக்கு வந்து பாக்கும்போது முன்னாடி வந்து இருக்குயா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் பாக்கும்போது செய்றாங்க இது பேஸ் பண்ணி உனக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் சோ மினிமம் ஏதாவது ஒன்லியாத சரியா உனக்கு வந்து உனக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस கேக்குறாங்க. அப்ப இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் சரியா நல்லா அப்சர்வ் பண்ணனும் சரியா இது வந்து நம்ம பார்க்கிறது வந்து வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஏன்னா இத பேஸ் பண்ணி உனக்கு क्वेश्चंस கேட்கலாம். அப்ப சோ இந்த மாதிரி क्वेश्चंसக்குலாம் நீ வந்து ஆன்சர் பண்ணும்போது எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதுன்னா உனக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியா அப்ப பாக்கும்போது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் சோ இந்த டைப் ஆஃப் क्वेश्चन நம்ம என்ன செய்ய போறோம் ஆன்சர் பண்ண போறோம். அப்ப உனக்கு வந்து என்னது கம்ப்ளீட்டா உனக்கு வந்து என்னது 3D சீரிஸ் சரியா உனக்கு வந்து எல்லாமே தெரியலனாலும் இந்த 3D சீரிஸ் இருக்குலையா from scanning to zinc இருக்கிற 10 எலிமெண்ட்காவது என்ன செய்யணும் வந்து கம்ப்ளீட்டா உனக்கு தரவா என்ன செய்யணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தரவா ரைட் பண்ணி தெரியணும். ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் क्वेश्चंस தான் என்ன செய்ய வந்து மோஸ்ட்லி கிரியேட்டிவ் क्वेश्चंस தான் நமக்கு வந்து பப்ளிக்ல கேக்குறாங்க. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணி தெரியலனா சோ இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம செய்ய முடியாது ஆன்சர் பண்ண முடியாது சரியா அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி சோ என்ன மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்கலாம் அதுக்கு நாம எப்படி ஆன்சர் பண்ணனும் நம்ம வந்து செய்யலாம் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் சரியா சப்போஸ் क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா உனக்கு வந்து சோ calculate the magnetic moment of the following ions சரியா calculate the magnetic moment of the following ions உனக்கு வந்து given பாக்கும்போது ions கொடுத்துருவாங்க S3 plus உனக்கு Ti2 plus Mn2 plus zinc 2 plus இது மாதிரி உனக்கு அயான்ஸ் கொடுத்துட்டா கேட்பாங்க உனக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க பை யூசிங் எந்த ஃபார்முலா mu is equal root of n into n plus 2 bm சரியா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस எதுக்கு கேட்கலாம்னா உனக்கு வந்து which one of the following ions paramagnetic character அப்படி கேட்கலாம் which one of the following ions diamagnetic character சரியா இது மாதிரி வந்து ஒரு following 4 ions கொடுத்துருவாங்க 1 உனக்கு 2 3 4 கொடுத்துட்டு which one of the following ions paramagnetic character which one of the following ions diamagnetic character சரியா அப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்கலாம் சரியா. அடுத்து தேர்ட் क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா which one of the following ions ஆனது colorless which one of the following ions ஆனது colored சரியா இது மாதிரி கேட்கலாம் வந்து எது colorless எது coloredனு கேட்கலாம் அது ஒன் டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து இது கேட்கலாம். சோ அடுத்து பாக்கும்போது which one of the following clear which one of the following ions contains most number of unpaired electrons
எதுல வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம் சோ அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா உனக்கு வந்து mu values is given எது கொடுத்துருவாங்க சோ மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வந்து என்னது mu values is given எது கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க n கேட்பாங்க what is n number of unpaired electrons சரியா for a particular metal ions mu values is given mu values கொடுத்துட்டு so what is the value of n what is n n means number of unpaired electrons so இந்த மாதிரி various type of questions என்ன செய்யலாம் இருந்து அரைஸ் ஆகலாம் சரியா இப்போ இந்த மாதிரி क्वेश्चंसக்கு வந்து என்ன கேட்டானா நீ எப்படி ஆன்சர் பண்ணனும் சரியா அத நாம வந்து பார்க்க போறோம் சோ இந்த all the questions எல்லாமே based on electronic configuration very important சரியா நீ ரிப்பீட்டடா electronic configuration வந்து ரைட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணனும் சரியா பிராக்டீஸ் பண்ணாதான் சோ இந்த மாதிரி क्वेश्चனை பொறுத்து நீ ஆன்சர் பண்ண முடியும் சரியா ஃபார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம் ஸ்காண்டியம் 3+ எடுத்துக்கிறோம் ஸ்காண்டியம் 3+ ஸ்காண்டியம் இது அட்டாமிக் நம்பர் 21 so what is the electronic configuration of scandium அப்படி பாக்கும்போது ஆர்கான் என்ன இருக்கும் ஆர்கான் ஸ்காண்டியத்துக்கு பார்க்கணும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்காண்டியம் இப்போ ஆர்கான் என்ன இருக்கும் 3d1 இருக்கும் உங்களுக்கு வந்து 4s2 இருக்கும் ஆர்கான் வந்து 18 கான்ஃபிகரேஷன் சரியா 3d1 4s2 so atomic number of scandium 21 அப்ப 21 இருக்குயா அப்ப 18 இங்க வந்துருச்சா 18 அப்ப என்ன இருக்கும் 21 that is the electronic configuration of scandium இப்ப Sc3+ கொடுத்துறாங்க பாரு Sc3+ means loss of 3 electrons from outermost valence shell அப்ப பாக்கும்போது the 2 electrons losses from 4s 1 electrons losses from 3d அப்ப d ல பாக்கும்போது there is no electrons அப்ப d 0 ஆயிருச்சு அப்ப உங்களுக்கு தெரியும் there are 5 d orbital 1 2 3 4 5 அப்ப electrons கிடையாது அப்ப எம்டியா இருக்கு பாரு அப்ப உங்களுக்கு வந்து here n is equal to what is n n means number of unpaired electron அப்ப இங்க பாரு எல்லாமே எம்டியா இருக்குலையா there is no unpaired electrons therefore n equal to 0 அப்ப n equal 0 அப்படினா what is the values of mu அப்ப mu is equal என்ன ஃபார்முலா root of n into n plus 2 n equal 0 வா அப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 0 into 0 plus 2 டோட்டல் என்ன ஆயிரும் mu is 0 ஆயிருது சரியா செகண்ட் டைப் ஆஃப் क्वेश्चन அடுத்து so இந்த Sc3+ வந்து paramagnetic nature or diamagnetic nature அப்படி क्वेश्चन கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் the substance which contains presence of unpaired electron is called paramagnetic nature the substance which contains presence of unpaired electrons is called diamagnetic சரியா அங்க பாரு d ஆர்பிட்டல பாக்கும்போது d0 அப்ப d0 னா 1 there is no unpaired electrons அப்ப unpaired electrons என்னது இல்ல அப்ப unpaired electron இருந்தா தான் பாரா அப்ப Sc3+ என்னது diamagnetic substance என்ன இருக்கும் diamagnetic substance இருக்குது எது Sc3+ சோ அடுத்து very important இப்ப Sc3+ வந்து கலரா கலர்லெஸ்ஸா அப்படினு பார்க்கணும் சரியா அப்ப so what is the important condition for the என்னது formation of colored ions சரியா அப்ப colored ions produce பண்றது என்ன கண்டிஷனா ஓகேயா the particular metal ions உங்க என்ன இருக்கான் contains unpaired electrons அப்ப எப்படி வந்து நம்ம வந்து unpaired electrons இருந்தா பாரான்னு சொல்றோமா அதே போல unpaired electrons இருந்தாவே that is another produce color எதை produce பண்ணுது கலர் produce பண்ணும் சரியா அப்ப பாக்கும்போது there is no unpaired electrons சரியா அப்ப d ஆர்பிட்டல் வந்து வேகன்ட்டா இருக்குது 0 இருக்குது அப்ப Sc3+ is வந்து கலர்லெஸ் very important கலர்லெஸ் அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் சரியா உங்களுக்கு பாக்கும்போது இதெல்லாம் கலர்லெஸ் பாரு அப்ப the d orbital having d0 d10 the d orbital having d0 d10 இருந்துச்சுனாவே that is colorless ஏனா d0 னா there is no unpaired electrons d10 னா உங்களுக்கு வந்து each என்னது d orbital contains 2 electrons சரியா எல்லாமே என்னது உங்களுக்கு வந்து என்ன பேர் ஆயிரும் அப்ப there is no unpaired அப்ப d0 d10 combination இருந்துச்சுனாவே that is colorless next d129 சரியா அப்ப d orbital having 1 to 9 what means 1 2 3 4 5 up to 9 வரை இருந்தாவே that ions ஆனது உங்களுக்கு மேபி colored என்ன இருக்கலாம் colored that is வந்து important condition பாதி formation of colored ions அப்ப வந்து most important condition to given metal ions வந்து presence of unpaired electrons present ஆச்சுனாவே என்னது it produce color சரியா சோ வந்து நம்ம வந்து ஏன் இது கலர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கற ரீசனை ரொம்ப டீடைலா நம்ம எங்க பார்க்க போறோம்னா முன்னாடி வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சரியா ஒரு லெசன்ஸ் இருக்குது அங்க நாம பார்க்க போறோம் இப்போ இங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது d ஆர்பிட்டல் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்ட் ஆச்சுனா கலர் எலக்ட்ரான்ஸ் பேர் அப் ஆச்சுனா தட் இஸ் வந்து கலர்லெஸ் இது தெரிஞ்சுக்க அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டைட்டானியம் இதுல பார்க்கலாம் டைட்டானியம் சோ டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 22 therefore the electronic configuration of titanium is another argon 18 3d2 4s2 that is the electronic configuration of titanium now titanium 2+. So what is titanium 2+? So titanium 2+ means loss of 2 electrons from outermost shell சரியா here which one is outermost shell na 4s சரியா அப்ப இதுல 2 electrons loss பண்ணும்போது தான் titanium becomes என்னது titanium 2+ சேஞ்ச் ஆகுது இப்ப titanium 2+ equal to argon 3d2 configuration இப்ப 3d2 means என்னது there are another 2 unpaired electrons பாரு 1 2 3 4 5
5 d orbital, but number of electrons here 2, therefore 1 2. That means another titanium 2 plus contains 2 unpaired electron, that is n equal to 2. What is n? N equal to number of unpaired, 1 2 clear 2. இப்போ இந்த n values நம்ம என்ன செய்யறோம், வந்து magnetic moment values clear formula mu is equal to root of n into n plus 2 இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப n equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் 2 into 2 plus 2 அப்படினா இருக்கும் √8 இருக்குது. அப்ப √8 க்கு வந்து இந்த values வந்து பாக்கும்போது 2.83 bm, that is the magnetic moment of another titanium 2 plus. சரியா? அப்ப வந்து so what is the magnetic moment of titanium 2 plus னு கேட்டாங்களா, so இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ணா என்ன வரும், mu is equal to root of mu is equal to 2.83 bm Bohr magneton, Bohr magneton, that is the unit of mu. இது வந்து நாம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ற வேல்யூஸ். ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ணிக்கிறது, that is observed values. சரியா? பாரு mu observed, சரியா செஞ்சிராங்க. எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேல்யூஸ் எவ்வளவு 2.76, பட் நாம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேல்யூ 2.83. இப்ப ரெண்டுமே ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது, சரியா அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்ப வந்து பெரிய அளவு டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப என்ன இருக்காங்க 2.76, இந்த 2.76 கேன் பி ரிட்டன் as 2.8 னு எழுதலாம். இங்க 2.8 தான். அப்ப நாம ஃபார்முலா யூஸ் பண்ற கால்குலேட் பண்ற வேல்யூஸும் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ற வேல்யூஸ் எப்படி ஆல்மோஸ்ட் ஒன்னது உனக்கு என்ன இருக்கும், க்ளோஸ் டு ஈச் அதர், ரெண்டுமே இருக்கும் க்ளோஸ்லி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அடுத்து சோ இந்த டைட்டானியம் 2 பிளஸ் வந்து இட் மே பி பார் ஆர் டயாவா இருக்கலாம், இட் மே பி பார் ஆர் டயாவா இருக்கலாம் மேக்னெட்டிக் சரி ப்ராப்பர்ட்டீஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தா பாரா மீன்ஸ் என்ன இருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இன் d ஆர்பிட்டால். டயா மீன்ஸ் என்ன இருக்கணும், உனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் என்ன இருக்கணும், அன்பேர்ட் இருக்கணும். சரியா? இப்போ டைட்டானியம் 2 பிளஸ் எடுத்துக்க இதான் d ஆர்பிட்டால். அப்ப d ஆர்பிட்டால் பார்க்கும்போது எத்தனை அன்பேர்ட் இருக்கு பாரு 1 2. அப்ப மினிமம் பிரசன்ஸ் ஆஃப் 1 அன்பேர்ட் இருந்தாவே that is called the dia paramagnetic substance. அப்ப பாக்கும்போது due to presence of the 2 unpaired electron, அப்ப titanium 2 plus என்னது it is வந்து paramagnetic substance para. அடுத்து titanium 2 plus வந்து colored or colorless னு பார்க்க போறோம். titanium 2 plus வந்து உங்களுக்கு it may be colored or colorless னு பார்க்கலாம். சரியா? நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தா ஒரு பர்టిక్యులர் அயான்ஸ் வந்து கலரை ப்ரொடியூஸ் பண்ணா presence of unpaired electrons இருக்கணும். here titanium 2 plus உனக்கு வந்து colored because of the presence of 2 unpaired electron. அப்ப unpaired electron இருந்தாவே it produce color. சரியா? okay. so next example Mn magnets எடுத்துக்கிறோம். so what is the electronic configuration of magnets? so magnets atomic number 25. therefore the electronic configuration of magnets is argon 18 3d5 4s2 3d5 4s2. here Mn2 plus. so Mn2 plus means loss of 2 electrons from outermost valence shell, that is 4s. அப்ப 4s ல என்ன இருக்கலாம் 2 electrons லாஸ் பண்ணும்போது தான் Mn becomes Mn2 plus ஆ மாறுது. அப்ப என்ன வரும் Mn2 plus that is equal to argon 3d5. அப்ப 3d5 அப்ப d orbital having 5 electrons. சரியா? நமக்கு தெரியும் there are 5 d orbital 1 2 3 4 5. அப்ப each d orbital contains 1 unpaired 1 2 3 4 5. அப்ப எத்தனை இருக்குது உங்களுக்கு வந்து d5 இருக்குது. அப்ப what is the values of n? n means நமக்கு தெரியும் number of unpaired. அப்ப எத்தனை unpaired இருக்குது 1 2 3 4 5. அப்ப n equal to 5. so இந்த n equal to 5 கொண்டு போய் நான் வெறும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so magnetic moment கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா v is equal to root of n into n plus 2 n into n plus 2. here n is equal to என்னது 5. அப்ப 5 into 5 plus 2 nu b. அப்ப என்ன வரும் square root of 35. அப்ப 35 க்கு நம்ம ரூட் எடுத்தா வரும் 5.91 nu b over magnet. இது வந்து என்னது நாம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ற வேல்யூஸ் எவ்வளவு 5.91 Bohr magneton. பட் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ற வேல்யூஸ் எவ்வளவு வருது பாரு 5.96 வருது. அப்ப 5.9 இங்க என்னது 5.9. அப்ப ரெண்டுமே ஆல்மோஸ்ட் என்னது உனக்கு வந்து ஈக்குவலா இருக்குது. சரியா? வித்தியாசம் டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவு ஒண்ணும் கிடையாது. சரியா? அடுத்து இந்த Mn2 plus வந்து இட் மே பி கலர்ட் ஆர் கலர்லெஸ்ஸா இருக்கலாம். அப்ப நம்ம எப்படி மெஷர் பண்றது பாரு இந்த Mn2 plus ஆல்ரெடி என்ன பார்த்தோம் magnets 2 plus ions contains 5 unpaired electrons. அப்ப unpaired electrons இருந்தாவே it may வந்து it என்னது வந்து என்ன செய்யலாம் சப்ஸ்டன்சஸ் வந்து உனக்கு கலர்ட் பாரு உனக்கு வந்து magnets 2 plus வந்து கலர்ட் because of the presence of 5 unpaired electrons. இப்போ அடுத்து நம்ம Mn2 plus வந்து it may be para diamagnetic ஆகலாம். சரியா? அப்ப Mn2 plus நம்ம பார்த்தோம் presence of unpaired electrons in d orbital. d ல வந்து unpaired electrons present ஆயிருந்தாவே that is paramagnetic substance. அப்ப Mn2 plus பாக்கும்போது 5 unpaired இருக்குது. சரியா? அப்ப it is என்னது உனக்கு paramagnetic nature இருக்கும். சரியா? சோ அடுத்து நம்ம ஜிங்க் எடுத்துக்கலாம் பாரு ஜிங்க் 2 plus எடுத்துக்கலாம். இப்போ what is the electronic configuration ஜிங்க் ஜிங்க் வந்து atomic number 30. அப்ப என்ன இருக்கும் argon 3d10 இருக்கும் 4s2 இருக்கும். இங்க 2 plus மீன்ஸ் என்னது இந்த 4s2 ல இருந்து 2 லாஸ் ஆயிருது. அப்ப 0. அப்ப argon 3d10.
அப்போ ஹியர் நம்பர் ஆஃப் என்னது n மீன்ஸ் என்னது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு பாரு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குதா. அப்போ வந்து என்னது எல்லாமே பேர் அப் ஆயிருக்கு பாரு. இந்த 5 dr 1 2 3 4 5 இந்த 5 dr பில் வந்து each dr பில் contains 2 electrons எல்லாமே பேர் அப் ஆயிருக்கு. there is no unpaired. அப்போ n is equal to 0. அப்போ n is equal to 0 னா நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு இல்லையா mu is equal to root of n into n plus 2. அப்போ இல்ல n equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா mu is equal to ஆயிருது 0 ஆயிருது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0 ஆயிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் 2 பிளஸ் வந்து கலரா கலர்லெஸ்ஸான்னு கேட்கலாம் சரியா. இப்போ ஜிங்க் 2 பிளஸ் வந்து கலரா ஆர் கலர்லெஸ்ஸானு கேட்கலாம். இப்போ என்னது நம்ம பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் கான்பினேஷன் சரியா. அப்போ ஜிங்க் 2 பிளஸ் there is no unpaired electrons. அப்போ unpaired electrons இருந்தாதான் it produce color. அப்போ பார்க்கும்போது கலர்லெஸ் because of the absence of unpaired electrons. அடுத்து இந்த ஜிங்க் 2 பிளஸ் என்னது இது வந்து பாராமேக்னெட்டிக் ஆர் டயாமேக்னெட்டிக் கேட்கலாம். நாம் பார்த்தோம் due to presence of another unpaired electrons இருந்தாவே உனக்கு that metal ions என்னது it is another paramagnetic substance. but இங்க there is no unpaired electrons. அப்ப இது என்ன வந்துரும் diamagnetic substance இது ஜிங்க் இருக்குது சரியா. இப்போ சப்போஸ் சொன்ன क्वेश्चंस எப்படி கேட்கலாம் பாரு. so one more questions எப்படி கேட்கலாம் அப்படி பாக்கும்போது suppose the questions about mu value is given உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க பாரு. அப்ப mu is equal to 1.73 bm 4 magnetron கொடுத்துட்டு so what is the values of n இந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். what is n means வந்து number of unpaired electron. அப்ப mu what is mu என்னது mu means magnetic moment. அப்ப magnetic moment is given உனக்கு என்ன கேக்குறாங்க n values கேக்குறாங்க. so what is n means number of unpaired electrons நமக்கு தெரியும். அப்ப magnetic moment கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் mu is equal to உனக்கு வந்து என்னது root of mu is equal to root of n into n plus 2 உனக்கு போர் மேக்னெட்டான். இதான் நமக்கு தெரியும். இதான் நமக்கு தேவையான மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. இப்போ என்ன நமக்கு கிவன்னா mu கொடுத்துட்டாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படியே. அப்ப mu க்கு பதிலா செய்யலாம் 1 பாயிண்ட் mu க்கு பதிலா 1.73 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்குது n into n plus 2 n into n plus 2 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் போத் சைடு ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 1.73 ஸ்கொயர் பண்ணும்போது உனக்கு 2.9 சம்திங் வரும். இப்போ 2.9 நம்ம என்ன செய்யலாம் வந்து ரவுண்டா 3 வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும் 3. அப்போ 3 ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ண ஆயிரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன இருக்கும் n into n plus 2. அப்போ இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரும் இதை வந்து மல்டிபிள் பண்ணு. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரும் n into n ஸ்கொயர் பிளஸ் 2n. இப்போ என்ன இருக்கும் பார்க்கும்போது n ஸ்கொயர் பிளஸ் 2n இந்த சைடு என்ன இருக்குது உனக்கு 3 இருக்குது. ஸோ இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு இந்த பாரம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் உனக்கு பார்க்கும்போது என்ன வரும் n ஸ்கொயர் பிளஸ் 2n மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 3 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து நம்ம வந்து இது வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து சால்வ் பண்ணணும் அந்த ஈக்குவேஷனை. இப்போ சால்வ் பண்ணும்போது நம்ம செய்யலாம் ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது என்ன வரும் -3 இருக்குது -3 இது ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது என்ன இருக்குது வந்து இப்போ 1 into 3 எழுதலாம். இங்கே வந்து +2 ஒன்று ஆட் பண்ணினா அப்போ வந்து என்னது இங்கே பார்க்கும்போது +3 இங்கே -1 போடலாம். அப்போ என்ன வரும் பாரு n வேல்யூஸ் வந்து என்னது n-1 அண்டு n plus 3 ஈக்குவல் 0. அப்போ n வேல்யூஸ் என்ன இருக்குது n ஈக்குவல் டு +1 n ஈக்குவல் டு வருது உனக்கு +3 அந்த பரம் என்ன வரும் -3 +3 ஈக்குவல் டு அந்த பரம் என்ன ஆகுது -3. அப்போ இதில் பார்க்கும்போது n ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்லி பாசிபிள் என்னது உனக்கு பாசிட்டிவ் தான் பாசிபிள் நெகட்டிவ் வந்து என்னது இம்பாசிபிள். அப்போ நெகட்டிவ் வந்து இம்பாசிபிள் சரியா இது வந்து இம்பாசிபிள். அப்போ வந்து n ஈக்குவல் டு வரும் 1. அப்போ mu is equal to 1.73 bm னா so what is the values of n is equal to 1 சரியா. தட் இஸ் வந்து 1 என்னது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து 2 மார்க் 3 மார்க் ஒன்று செய்யலாம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினை கேட்கலாம் சரியா. அப்போ ஸோ இந்த மாதிரி வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலையும் உனக்கு எது பேஸ் பண்ணி அது பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்பினேஷன் பேஸ் பண்ணி தான் ரைட் பண்ண போகிறேன். அப்போது கம்ப்ளீட்டாக உனக்கு தரவா ஃபெமிலியராக இது தெரியும் உனக்கு 3D சீரிஸில் வந்து அப் டு ஸ்கேன் இன்ட்டு என்ன வந்து ஸ்கேன் இன்ட்டு ஜிங்க் வரி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து எலக்ட்ரானிக் கான்பினேஷன் தரவா ரைட் பண்ண தெரிஞ்சாதான் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரியா ரைட். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் மூவ் டு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் why most of the d block elements or most of the transition elements act as catalysts சரியா. இதான் கொஸ்டின் சரியா. my question is why most of the transition elements act as catalysts சரியா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி என்ன செய்யலாம் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் த மெட்டல் அயான்ஸ் having என்ன இருக்கும் டி ஆர்பிட்டால் என்ன இருக்கும்
d ஆர்பிட்டால இருக்கும் சரியா உனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் அயான்ஸ் ஹேவிங் உனக்கு எனர்ஜெட்டிக்கலா இருக்கும் வந்து எனர்ஜெட்டிக்கலி d ஆர்பிட்டால பிரசன்டா இருக்கும் ஸோ அந்த எனர்ஜெட்டிக்கலி d ஆர்பிட்டால் என்ன செய்யணும் இட் கேன் பி அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது ஃப்ரம் த ரியாக்டன்ட் அப்போ ரியாக்டன்ட் என்ன செய்யுது இந்த d ஆர்பிட்டால் மெட்டலுடைய d ஆர்பிட்டாலானது இந்த ரியாக்டன்ட் கிட்ட என்னது எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது அக்செப்ட் பண்ணிக்குது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் ஒன் பார்க்கும்போது ஸோ இந்த மெட்டல் ஹேவிங் என்ன இருக்கும் d ஆர்பிட்டால இருக்கும் ஸோ அந்த மெட்டல் என்ன ஆகுதுன்னா உனக்கு வந்து என்னது பாண்ட் வித் ரியாக்டன் என்ன ஆகுது பாண்ட் வித் ரியாக்டன் பை யூசிங் என்னது இட்ஸ் டி எலக்ட்ரான்ஸ் அப்போ அந்த மெட்டலுடைய டி எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து எது கூட பாண்ட் ஃபார்ம் ஆகுது உனக்கு வந்து ரியாக்டன் வந்து உனக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது சரியா இப்போ ஃபார் தீஸ் டூ ரீசன்ஸ் ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி உனக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் என்னது வந்து உனக்கு வந்து கேட்டலிஸ்டாக வந்து என்னது உனக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து கேலடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்ன ரீசன்ஸ்னா இதான் வந்து ரீசன்ஸ் சரியா நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கும் போது உனக்கு மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸு சரியா ட்ரக்ஸு மேனுஃபேக்சர் ஆஃப் என்னது ஃபெர்டிலைசர் ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் செய்கிறாங்க வந்து பாலிமர்ஸு இதெல்லாம் த்ரூ தி கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறான் ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அந்த ஈல்டு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் ரொம்ப ரொம்ப லோவாக தான் கிடைக்கும் ஆனால் அந்த ரியாக்ஷனுடைய டைம் டூரேஷன் பார்க்கும்போது ஃபார் லாங் டைம் நான் வந்து அந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து உங்கள் டூரேஷன் வந்து ஃபார் லாங் டைம் அதிகமாக டைம் எடுத்துக்கும் சரியா அவ்வளோ டைம் எடுக்கும்போது அது நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா கூடவே வேஸ்டேஜ் சரியா இப்போ வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த கிடைக்கிற வேஸ்டேஜ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அந்த வேஸ்டேஜால உனக்கு என்விரான்மெண்டல் வந்து அதிகமாக வந்து என்னது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது பொல்யூஷன் ஆகுது சரியா அப்போ ஓவர் கம் டு திஸ் டிபிகல் அந்த டிபிக்லியா அந்த டிபிகல் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸோ நவடேஸ் உனக்கு வந்து கேட்டலிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் சரியா என்ன செய்கிறாங்க கேட்டலிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் அது பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சரியா அப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது இப்போ வந்து எது வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கேட்டலிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் அதாவது கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் செய்கிறாங்க வந்து உனக்கு வந்து இந்த இன்வால்வ் பண்ணுறாங்க சரியா அப்போ எவ்வளோ ஒரு கேட்டலிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரியாக்ஷனை வந்து நடத்தும் போது ஒரு செய்ய வந்து அந்த ரியாக்டன் ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகுது இல்லையா அந்த டைம் டூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து 1 hour நடக்குன்னா நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்னது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் அப்போ 1 hour ஒரு ரியாக்ஷனை நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் இருக்கலாம் ஒரு 10 minutesலேயே என்னது ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும் அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்க தேவையான எனர்ஜி வந்து ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் போதுமானது அப்போ ரியாக்ஷனோட ஈல்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் சரியா உனக்கு வந்து இப்போ லாங் டைம் ஒரு ரியாக்ஷன் நடக்குதை விட ஷார்ட் டைம் ஒரு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா அப்போ இந்த ஈல்டு என்ன கிடைக்குது உனக்கு வந்து என்னது உனக்கு அதிகமாக கிடைக்கும் ஈல்டு வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அது சேம் டைம் என்னது வேஸ்டேஜ் வந்து என்ன இருக்கும் மினிமைஸ் தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் வேஸ்டேஜ் கிடைக்கும் ஸோ அந்த கம்மியாக கிடைக்கிற வேஸ்டேஜ் என்ன செய்யாது உனக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து என்னது அஃபெக்ட் பண்ணாது அந்த அளவுக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது சரி அதனால தான் இப்போ நவடேஸ் என்னது மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் கேட்டலிஸ்ட் தான் உனக்கு கேட்டலிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க சரியா பார்த்து மேனுஃபேக்சர் ஆஃப் பண்ணது உனக்கு வந்து அமோனியா மேனுஃபேக்சர் ஆஃப் சல்பரிக் ஆசிட் மேனுஃபேக்சர் ஆஃப் செய்யலாம் பார்த்தோம் இல்லையா பார்க்கும்போது ஃபெர்டிலைசர் சரியா எல்லாத்துலேயுமே உனக்கு பேஸ்ட் ஆன் கேட்டலிஸ்ட் பேஸ் பண்ணி ரியாக்ஷன் தான் வந்து நவடேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா அப்போ ஏன் வந்து உனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ் சரியா உங்களுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கூட இருக்கலாம் சரியா உனக்கு எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது பாருங்க எக்ஸாம்பிள் பாரு நிக்கல் ஸோ நிக்கல் பிளாங்க்ஸ் டு டிரான்சிஷனல் மெட்டல்ஸ் அப்போ ஒரு மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சிஷனல் மெட்டலை என்ன செய்யலாம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம் அனதர் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம் சரியா பார்க்கும்போது V2O5 ஸோ வெனடியம் ஸோ வெனடி பிளாங்க்ஸ் டு டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ் உடைய காம்பவுண்ட் பார்க்கும்போது V2O5 வெனடி பென்டாக்சைடு காம்பவுண்ட் அப்போ காம்பவுண்டாக யூஸ் பண்ணலாம் ஒரு மெட்டலாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு இந்த கேட்டலிக் ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சரியா அதுக்கு தான் வந்து இங்கே 2 ரீசன் கொடுத்துருப்பாங்க இது சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாரு சரியா இந்த கேட்டலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை யூசிங் என்னது ஃபியூ எக்ஸாம்பிள் சரியா என்ன செய்யலாம் பாரு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஃபியூ எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி ஒரு கேட்டலிக் எலமெண்ட் ஒரு டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கேட்டலிக்காக ஆக்ட் ஆகுது அப்படின்னு செய்யலாம் நம்ம வந்து அவனுடைய ஃபங்க்ஷனை வந்து வித் ஹெல்ப் ஆஃப் தி சம் எக்ஸாம்பிள் சரியா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் சே கேட்டலிக் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் ஸோ வாட் இஸ் ஹைட்ரஜனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டு தி அல்கீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது கேட்டலிஸ்ட் சரியா அப்போ என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் நிக்கல் எடுத்துக்கிறோம் நிக்கல் ஆக்டிஸ் கேட்டலிஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் உனக்கு ஹைட்ரஜன் என்ன செய்யணும் வந்து அடிஷன் பண்ணுறோம் அடிஷன் டு தி என்னது அக்ராஸ் டபுள் பாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் அல்கீன் எடுத்துக்கிறோம் ஸோ அல்கீன் மீன்ஸ் அந்த கார்பன் டபுள் பாண்ட் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த அல்கீனில் நம்ம ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் சரியா அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கலில் என்ன செய்யலாம் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம் சரியா எப்படி பாரு இங்கே ஒரு ஹைட்ரஜனு இங்கே ஒரு ஹைட்ரஜன் சரியா அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்ன பாரு ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் ஆட் ஆகும்போது அது இது பிகம் CH3 ஆயிரும்
ஸோ இந்த அச்சு இங்கே ஆட் ஆகும்போது இட் பிகம்ஸ் என்னது CH3. அப்போ அடிஷன் ஆகும்போது அக்ராஸ் டபுள் பாண்ட் அடிஷன் ஆகும்போது டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு டபுள் பாண்ட் கொண்டு சிங்கிள் பாண்ட் பாரு. ஸோ இங்கே டபுள் பாண்டாக இருக்குது, இங்கே இருக்குது ப்ராடக்ட்ல சிங்கிள் பாண்டாக இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகும்போது CH3. ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகும்போது என்னது திஸ் கார்பன் பிகம் CH3. அப்போ அல்கீன் இஸ் கன்வெர்ட் இன்டு ஆல்கேன். அப்போ என்ன செய்யணும், ஆல்கேனை கன்வெர்ட் பண்ணுறோம் பை யூசிங் என்னது ஹைட்ரஜனேஷன் ஆஃப் என்னது ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன். சரியா, ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னது நிக்கல் கேட்டலிஸ்ட். நிக்கல் கேட்டலிஸ்ட். சரியா, பாரு இதில் பார்க்குறோம் இல்லையா, இந்த அல்கேன் பார்க்கும்போது ஸோ இந்த டாட் லைன்ஸ் இண்டிகேட் என்னது பிலோ ஆஃப் தி என்னது பிளேன் ஆஃப் பேப்பர். சரியா, இது எப்படி இருக்கும், இது பிளேன் ஆஃப் பேப்பர்னா கார்பனுடைய பிலோவில் இருக்கும் இது டாட் லைன்ஸ். ஸோ இந்த சேட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சேடர் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த சேடா இருக்க இந்த பாண்ட் இருக்கு இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அபோவ் தி பிளேன். இது பிளேன் ஆஃப் பேப்பர்னா அபோவா இருக்கும். சரியா, இது வந்து என்னது லைதி பிலோ என்னது பிலோ எப்படி இருக்குன்னா லைதி பிளேன் ஆஃப் பேப்பர். இந்த ரெண்டு பாண்டும் CH இருக்கு இல்லையா, அந்த பிளேன் ஆஃப் பேப்பர் லைன்லயே இருக்கும். இது என்ன இருக்கும் பிலோவில் இருக்கும், இது என்ன இருக்கும் அபோவில் இருக்கும். அது இண்டிகேட் பண்ணுறதா இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. அப்படி நம்முடைய ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். சரியா, ஃபங்க்ஷன் ஆஃப் நிக்கல் கேட்டலிசிஸ் பண்ண பாரு, இதை வந்து தட் இஸ் கலந்தது சர்பேஸ் ஆஃப் தி நிக்கல். இதை வந்து நம்ம என்ன நிக்கல் தான் நம்ம வந்து கேட்டலிசிஸ் பண்ண போகிறோம், சர்பேஸ் ஆஃப் தி நிக்கல். இந்த சர்பேஸ் ஆஃப் நிக்கல் பார்க்கும்போது ப்ரீ பேஸ் இருக்கும். சரியா, கண்டைன்ஸ் ப்ரீ பேஸ். ஸோ இந்த ப்ரீ பேஸ் செய்யணும்னா உனக்கு இது இங்கே ரியாக்டன் பார்க்கும்போது அல்கீன் அண்டு ஹைட்ரஜன். சரியா பாரு, ஹைட்ரஜன் அண்டு அல்கீன் போத் ஆர் ரியாக்டன் தான். இது ரெண்டுமே நம்ம என்ன செய்யறோம் ரியாக்டண்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த டூ ரியாக்டன் இது அல்கீன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே உனக்கு எங்கே வந்து என்னது ஃப்ரம் த சர்பேஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா நிக்கல் என்னது அப்சர்வ் பண்ணுது. சரியா, இதான் வந்து சர்பேஸ். அந்த ரியாக்டன் என்ன செய்யுது ஃபர்ஸ்ட் நிக்கல் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி உனக்கு என்னது அந்த டூ ரியாக்டன் என்னது உனக்கு பாசிட்டிவ் எல்ட் டுகெதர். சரியா, எங்கே இருக்கும் எங்கே எல்ட் ஆயிருக்கும் இந்த சர்பேஸ் வந்து எல்ட் ஆயிருக்கும். இப்போ அவ்வாறு வந்து அப்சர்வ் பண்ணும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது அல்கீன்ல ஒன்று வந்து சிக்மா பாண்டு ஒன்று வந்து பை பாண்டு. இப்போ எது பிரேக் ஆகுதுன்னா கார்பன் கார்பன் சிக்மா பை பாண்டு பிரேக் ஆகி ஸோ இந்த பை பாண்டு பிரேக் ஆகும்போது என்னது உனக்கு என்ன செய்யும் வந்து ஸோ இந்த யூசிங் 5 எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி தான் உனக்கு என்ன ஆகுது ஸோ இந்த நிக்கல் வந்து என்னது உனக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நிக்கலுடைய சர்பேஸில் வந்து உனக்கு வந்து உனக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகுது இது இந்த அல்கீன். இங்கே பார்க்கும்போது ஹைட்ரஜன் இருக்குது, சிக்மா பாண்ட் இருக்கும். ஸோ இங்கே சிக்மா பாண்ட் பிரேக் ஆகி இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து லூஸ்லி என்னது இங்கே பவுண்ட் ஆகுது, பவுண்ட் வித் சர்பேஸ் ஆஃப் தி நிக்கல் கேட்டலிஸ்ட். அப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கும்போது நிக்கல் சர்பேஸ் இருக்கும், நிக்கல் சர்பேஸ் ப்ரீ சர்பேஸாக இருக்கும். அந்த ப்ரீ சர்பேஸில் வந்து டூ ரியாக்டன் ஒன் இஸ் அல்கீன் அதர் ஒன் இஸ் என்னது ஹைட்ரஜன். ரெண்டுமே உனக்கு என்னது இங்கே வந்து பை பாண்ட் பிரேக் ஆகுது, இங்கே வந்து சிக்மா பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ வந்து என்னது டூரிங் ஃபார்மேஷனாக பண்ணது பிரேக்கிங் ஆஃப் பாண்டு இன் திஸ் டூ ரியாக்டன் என்னது வந்து லூஸ்லி பவுண்ட் வித் என்னது சர்பேஸ் ஆஃப் தி என்னது நிக்கல் கேட்டலிஸ்ட். சரியா, ரெண்டுமே பவுண்டாக இருக்குது. அப்போ பவுண்ட் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். இட் இஸ் வந்து எனர்ஜி வந்து லெஸ்ஸாக இருக்கும், ஒரு வெரி என்னது அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது தட் இஸ் கால்ட் ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் என்னாவது பார்க்கும்போது ஸோ இந்த ஹைட்ரஜன் என்னது இந்த கார்பன் வந்து என்னது உனக்கு வந்து லிங்க் ஆட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் ஆட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி சி கூட ரெண்டு அச்சு இருக்குது, இங்கே ஒரு அச்சு ஆட் ஆகும்போது CH3, இங்கே ஒரு சி கூட ரெண்டு அச்சு இருக்குது, ஒரு அச்சு ஆட் ஆகும்போது CH3. அப்போ என்ன இருக்கும் இது மாதிரி வந்து பாண்ட் வந்து இந்த ரியாக்டன் ரெண்டுமே பாண்ட் வந்து உனக்கு பார்சியலாக வந்து பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பார்சியலாக ப்ரொடியூஸ் ஆன உடனே உனக்கு என்ன இருக்கும் இந்த ரெண்டு ரியாக்டன்ஸ் இல்லையா உனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்னது அப்புறம் எங்கேருந்து லீவ் ஆகுதுன்னா ஃப்ரம் சர்பேஸ் ஆஃப் தி நெக்கில் இருக்கு இல்லையா அதுலேருந்து உனக்கு என்ன ஆகுது உனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆயிடுது. அப்போ வந்து மூவ் ஆகும்போது உங்க என்ன இருக்கும் உனக்கு ப்ரீ சர்பேஸ் கிடைக்குது பாரு கேட்டலிஸ்ட். சரியா, இனிஷியல் நம்ம என்ன எடுத்துக்கிறோமா அதே மாதிரி ப்ரீ சர்பேஸ் ஆஃப் என்னது நிக்கல் கேஸ் கிடைக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ரெண்டும் சரியா அந்த ரெண்டு ரியாக்டன் கம்பைன் ஆகி உனக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த ஃபார்ம் ப்ராடக்ட் என்ன இருக்கும் ஒன்லி பார்ஸ்லி பவுண்ட் வித் நிக்கல் கேட்டலிஸ்ட். சரியா, சர்பேஸ் ஆஃப் தி நிக்கல் கேஸ் என்ன இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்ஸ்லி பவுண்டாக இருக்கும். சரியா, ஏன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஆஃப்டர் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் இட் கேன் பி என்னது ரிலீஸ்டு ஃப்ரம் த சர்பேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். சரியா, அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு சர்பேஸ் ஆஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு மெட்டல் ப்ரீ சர்பேஸ் வந்து நம்ம ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா, ஒரு ப்ரீ சர்பேஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். இந்த மாதிரி என்ன வந்து உனக்கு ஒரு ரியாக்டன் செய்யும் ஒரு பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் சர்பேஸில் அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ண முடியும் ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் மோஸ்ட்லி அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது திருப்பி நான் வந்து டீகம்போஸ் ஆகும்போது உனக்கு இப்போ இந்த என்னது கேட்டலிஸ்டினுடைய சர்பேஸ்லேருந்து என்னது ரியாக்டன் என்னது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும்போது உனக்கு வந்து ரிலீவ் ஆகும். அப்போ வந்து ரிலீஸ் ஆனோடனே உனக்கு வந்து ப்ரீ மெட்டல் சர்பேஸ் திருப்பி வந்து உனக்கு கிடைச்சிடுது. சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து கேட்டலிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு வந்து என்னது இதனால இன்வால்வ் ஆகுது. அடுத்தது ஸோ மோஸ்ட் எக்ஸாம்பிள் பண்ணது
catalytic properties பண்ணுது உங்களுக்கு வந்து D block elements பார்க்கும்போது இங்க பாரு contact process சரியா. So in this process oxidation of sulfur dioxide to sulfur trioxide. So what is oxidation? Addition of oxygen. அப்ப SO2 என்ன செய்றோம் O2 ஆட் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றோம். அப்ப sulfur dioxide oxidize into SO3 சரியா. In this process V2O5 vanadium pentoxide act as a catalyst act ஆகுது. So one more example, hydroformylation of olefins சரியா. So what is hydroformylations? So what is hydroformylation of olefins? பார்க்கும்போது நம்ம olefins, what is olefins-னா உங்களுக்கு வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மீன்ஸ் that is olefin. So இந்த olefins எடுத்து நம்ம செய்யலாம் வந்து what is hydroformylation-னா உங்களுக்கு பார்மைல் which one is பார்மைல் குரூப்னா CHO that is பார்மைல் குரூப். இப்போ hydroformylation-னா உங்களுக்கு both name என்னது ஹைட்ரஜன் அண்ட் பார்மைல் குரூப் ரெண்டுமே ஆட் பண்ண முடியல அந்த ப்ராசஸ் பேர் தான் hydroformylation சரியா. அப்ப CHO பாரு. So இங்க என்ன செய்யலாம் ஒரு H ஆட் பண்றோம். இங்க வந்து என்னது CHO ஆட் பண்ண போறோம். அப்ப ஆட் பண்ணும்போது நான் பாரு டபுள் பாண்ட் கொண்டு சிங்கிள் பாண்ட். அப்ப இங்க என்ன இருக்கும் CH3 எப்பவுமே டபுள் பாண்ட் வந்து லாஸ்ட் சிங்கிள் பாண்ட்ல வந்து எண்ட் ஆச்சுனா என்ன இருக்கும் CH3 இது வந்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். டபுள் பாண்ட் எண்ட் ஆச்சுனா CH2 இங்க சென்டர்ல வந்து CH இருக்கு இல்லையா. அப்ப ஒரு H ஆட் ஆகும்போது என்ன இருக்கும் இங்க வந்து CH2 இங்க என்ன இருக்கும் இங்க என்னது இங்க வந்து CH2 இங்க பாண்ட் என்ன இருக்கும் CHO. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுனா பியூட்டேன் 1 ஏன் பியூட்டேன் 1 சொல்றேன் பாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் சரியா. இது செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன். அப்ப 3 கார்பன் மீன்ஸ் பியூட்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து CH இருக்கு இல்லையா. அப்ப ஆல்டிகைட் குரூப் CH தான் நம்ம நேம் எப்படி எண்ட் ஆகும்னா ஆல் சரியா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் பியூட்டேன் 1 ஆல். சோ வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா சோ இங்க வந்து CHO ஆட் ஆகலாம். இங்க வந்து CHO சப்போஸ் இந்த எண்ட்ல H ஆட் ஆச்சுனா அப்ப CH வந்து இங்க பாண்ட் ஆயிருக்கு பாரு. CH இங்க பாண்ட் ஆயிருக்குது. சோ இங்க H ஆட் ஆகும்போது என்னது becomes என்னது இங்க CH2 இருக்குதா ஒரு H ஆட் CH3 ஆயிருச்சு. அப்ப நேம் 2 மெத்தில் புரோபேன் 1 ஆல் கிடைக்குது சரியா. இத வந்து ஹைட்ரோஃபார்முலேஷன் ஆஃப் உங்களுக்கு வந்து என்னது ஒலிபின்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன வந்து அதாவது டைகோபால்ட் ஆக்டா கார்பைன் சரியா. டைகோபால் ஆக்டா கார்பைன் இதுல வந்து கோபால்ட் ஆக்டஸியா வந்து கேட்டலிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்க ஆக்ட் ஆகுது. அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது பிரிபியேஷன் ஆஃப் என்னது அஸ்டிக் ஆசிட் சரியா. இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் அஸ்டால்டிகேட் டு அஸ்டிக் ஆசிட் சரியா. CH3CHO மீன்ஸ் என்னது அஸ்டால்டிகேட். ஸோ அஸ்டால்டிகேட் என்ன செய்யறாங்க ரியாக்ட் வித் CO react with CO in the presence of another rhodium and iron complex சரியா. react பண்ணும்போது இந்த அஸ்டால்டிகேட் என்ன செய்யுது ஆக்சிடேஸ் ஆயிட்டு என்ன கன்வெர்ட் ஆகுது அஸ்டிக் ஆசிட் சரியா. வாட் இஸ் ஆக்சிடேஷன் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆயிருக்குது. அப்ப CHO ஓட ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா CHO becomes என்ன இருக்குது COOH அஸ்டிக் ஆசிடா சேஞ்ச் ஆயிருக்குது. அடுத்து சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட் சரியா. அப்ப இந்த சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட் எங்க யூஸ் பண்றாங்கன்னா இட் யூஸ்டு ஃபார் என்னது பாலிமரைசேஷன் ஆஃப் ஒலிபின்ஸ் சரியா. ஒலிபின்ஸ் மீன்ஸ் அல்கீன்ஸ். ஸோ அந்த அல்கீன்ஸ் வந்து பாலிமரைசேஷன் பண்றதுக்கு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட்னா இந்த மிக்சர் ஆஃப் டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் அண்ட் ட்ரை எத்தில் அலுமினியம் C2H5 means ethyl 3 இருக்கு இல்லையா triethyl aluminum. அப்ப the mixture of titanium tetrachloride and triethyl aluminum this mixture is called உங்களுக்கு வந்து சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட். அப்ப என்ன எடுத்துக்கறோம் propylene எடுத்துக்கறோம் சரியா. அப்ப you take n moles of propylene CH3 CH double bond CH2 propylene. So propylene on polymerization by using சிக்லர் நாடா கேட்டலிஸ்ட் use polypropylene. நமக்கு என்ன கிடைக்குது polypropylene. இது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் தான் சரியா 1 யூனிட். இது மாதிரி என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் யூனிட்டா இருக்கும் ரிப்பீட் ஆயிட்டு போயிட்டு ஒரு லீனியரா போயிட்டே இருக்கும் சரியா. தட் இஸ் வந்து பாலிப்ரோபிலீன். சோ நெக்ஸ்ட் அலாய் ஃபார்மேஷன் சரியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். why most of clear உங்களுக்கு வந்து most of the d block elements to forms alloys why ன்னு கேட்பாங்க. ஏன் வந்து most of the d block elements வந்து ஆர் transition elements வந்து produce alloys ஏன் alloys produce ஆகுதுன்னு கேட்கலாம் சரியா. அதுக்கு என்ன ரீசன்ஸ் பாரு நம்ம பார்க்கும்போது the alloys clear the most of the transition elements are formed alloys சரியா. alloy formed by உனக்கு வந்து blending a metal with one or more another metal சரியா. blending a metal with one or more another metal ஒரு மெட்டல் உனக்கு வந்து one metal or more than one metal என்னது blending சரியா. உனக்கு வந்து கம்பைன் ஆகும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது alloys வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கலாம் பாரு. சோ இது இருக்குயா. சோ இந்த ஸ்பியர் இண்டிகேட் என்னது இந்த ஸ்பியர் எடுத்துக்கலாம். this ஸ்பியர் இண்டிகேட் என்னது Au உனக்கு வந்து கோல்ட். சோ இந்த ஸ்பியர் எடுத்துக்கலாமா this ஸ்பியர் இந்த சாலிடா இருக்கு this ஸ்பியர் இண்டிகேட் என்னது உனக்கு காப்பர். அப்ப உனக்கு கோல்ட் காப்பர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அலாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இவ்வாறு மிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஒன் மெட்டல் எப்படி இருக்கும் உனக்கு வந்து மேக்ஸிமம் பல்க் அமௌண்ட் இருக்கு இல்லையா. இந்த எது வந்து எந்த மெட்டல் வந்து பல்க் அமௌண்டா இருக்குதா தட் இஸ் கால்டு சால்வன்ட் சொல்றாங்க. பாரு நிறைய இருக்கு பாரு 1 2 3 இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அப்ப எந்த மெட்டல் வந்து உனக்கு வந்து ஸ்மால் போர்ஷனா இருக்குதா இப்போ எது இருக்குது இதான் இது வந்து எது இண்டிகேட் பண்ணுது காப்பர் ஸ்மால் போர்ஷன் தட் இஸ் கால்டு சொல்யூட். அப்ப ஒரு சால்வெண்ட் சொல்லிட் ரெண்டுமே என்னது உனக்கு கம்பைன் ஆகும்போது தான் உனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது உனக்கு வந்து அலாய்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த அலாய்ஸ் ஃபார்மேஷன் என்ன செய்யறாங்க உனக்கு வந்து எல்லா எலமெண்ட்ஸ் வந்து என்னது உனக்கு அலாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது
அலாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா certain ரூல்ஸ் வந்து ஒபே பண்ணணும். என்ன ரூல்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஹியூமி-ரோத்ரி ரூல். ஹியூமி-ரோத்ரி ரூல் சரியா? ஸோ அந்த ஹியூமி-ரோத்ரி ரூல்ல எந்த எலமெண்ட்ஸ்லாம் ஒபே பண்ணுதா தட் எலமெண்ட்ஸ் கேன் ஒன்லி ஃபார்ம் அலாய்ஸ் சரியா? இப்போ வாட் இஸ் ஹியூமி-ரோத்ரி ரூல்னா இப்போ அக்கார்டிங் டு ஹியூமி-ரோத்ரி ரூல் த ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் அலாய்ஸ் சரியா? உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் தி சப்ஸ்டிட்யூட் அலாய்ஸ் அதான் சப்ஸ்டிட்யூட். இது மாதிரி மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். இது காப்பர் ஏயு எடுத்துக்கிறோம் சரியா? அப்போ வந்து ஏயு மெட்டல் எடுத்து அதில் ஒரு இங்கே இருக்கலையா ஒரு ஏயுக்கு பதிலாக என்ன செய்யறோம் ஒரு காப்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. தட் இஸ் கால்ட் சப்ஸ்டிட்யூட் அலாய்ஸ். த ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் அலாய்ஸ் there is difference between the atomic size in எதுக்கும் இந்த சால்வெண்ட்டுக்கும் சொல்லிட்டுக்கும் ரெண்டுக்கு என்ன இருக்குது டிஃபரன்ஸ் இன் அட்டாமிக் சைஸ் என்னது less than 50%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா? அப்போ இந்த ஏயுக்கும் இந்த காப்பருக்கும் அட்டாமிக் சைஸ் இருக்கு இல்லையா இந்த சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும் less than 50 இருக்கணும். 50% லெஸ் ஆனதான் இது என்னது கேன் ஒன்லி ஃபார்ம்ஸ் என்னது உனக்கு அலாய்ஸ் ஃபார்ம் ஆகும் சரியா? அண்ட் தென் ஸோ போத் என்னது சால்வெண்ட் அண்ட் சொல்லிட்டு இருக்கு இல்லையா இது வந்து சால்வெண்ட் சொல்லிட்டு போத் ஆர் என்னது சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் உனக்கு வந்து சேம் வேலன்ஸ் இருக்கணும். ரெண்டு இருக்கும் சேம் வேலன்ஸா இருக்கணும். வேலன்ஸ் சேமா இருக்கணும். அந்த போத்துடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது உனக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இது சால்வெண்ட் அண்ட் சொல்லிட்டுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு என்னது ஜீரோ. எப்படி இருக்கணும் ஜீரோவுக்கு க்ளோஸா இருக்கணும் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 2.0னா இதுக்கு 1.9 வச்சுக்கலாம். அப்போ வரும் 0.1 தானே வருது. அப்போ 0.1 பார்க்கும்போது எலக்ட்ரோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது உனக்கு க்ளோஸ் டு ஜீரோ இருக்கும் சரியா? அப்போ ஸோ எந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷன் ஒபே பண்ணுதா தட் எலமெண்ட்ஸ் கேன் ஒன்லி ஃபார்ம் அலாய்ஸ் சரியா? அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செய்யலாம் வந்து பெரஸ் அலாய்ஸ் எடுத்துக்கலாம். பெரஸ் அலாய்ஸ் உனக்கு வந்து காப்பர் கோல்டு அலாய்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ காப்பரு கோல்டு அலாய்ஸ் இங்க பார்க்கும்போது காப்பர் ரெண்டு காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டுமே மெட்டல்ஸ். ஒரு மெட்டல் கம்பைன் வித் அனதர் மெட்டல் ஃபார்ம்ஸ் அலாய்ஸ். அப்போ ஒரு மெட்டல்ஸ் வந்து கம்பைன் வித் அனதர் நான் மெட்டல்ஸ். அப்போ நான் மெட்டல்ஸ் கூட வந்து பிளண்டிங் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் ஆல்சோ என்னது அலாய்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து குரோம் அலாய்ஸ் என்னது குரோம் அலாய்ஸ். தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் பண்ணுது உனக்கு வந்து அலாய்ஸ். So next formation of என்னது industrial compounds. Formation of industrial compounds. ஒரு क्वेश्चंस கேட்கலாம். Why most of the D block elements or most of the trans elements என்னது to produce என்னது industrial compounds? ஏன் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்கலாம் சரியா? இப்போ இதை வந்து தட் இஸ் என்னது இது என்னன்னா ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் தட் இஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் தி மெட்டல் சரியா? இந்த மெட்டலுடைய கிறிஸ்டல் லேட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மெட்டலுடைய கிறிஸ்டல் லேட்டிஸில் பார்க்கும்போது உனக்கு என்ன கன்வென்ஷன் இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் இருக்கும். அதான ஹோல்ஸ்னா இப்போ ஒன் மெட்டல் அனதர் மெட்டல் இன்பிட் இந்த ஹோல் வேக்கண்டா இருக்கு இல்லையா அந்த வேக்கண்ட் பேஸ் தட் இஸ் கால்ட் இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் சரியா? உங்களுக்கு தெரியும்னா ஒரு மெட்டல் எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பைண்டா இருக்கும். தட் இஸ் வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் தி மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இன் திஸ் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் உனக்கு கனெக்ஷன் நம்பர் ஆஃப் என்ன இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் சரியா? அது என்னன்னா ரெண்டு மெட்டலுக்கு இன்பிட்னா இருக்கு இல்லையா அந்த வேக்கண்ட் பிளேஸ் தான் ஹோல்ஸ் இருக்கும். அப்போ பார்க்கும்போது the industrial compounds is formed by சரியா? உனக்கு எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா உனக்கு ஸ்மால் ஆட்டம் லைக் திஸ் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் போரான். இப்போ சரியா முக்கியமாக கவனிக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்மால் ஆட்டம் இதெல்லாம் ஸ்மால் ஆட்டம் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் உனக்கு என்னது போரான் சரியா? இதெல்லாம் வந்து ட்ராப்டு இன் தி இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் சரி? எங்க இருக்குது எங்க போய் ட்ராப் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் வந்து போரான் ஹைட்ரஜன் போய் ட்ராப் ஆகலாம் கார்பன் போய் ட்ராப் ஆகலாம் உனக்கு வந்து நைட்ரஜன் போய் ட்ராப் ஆகலாம் போரான் போய் ட்ராப் ஆகலாம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் இருக்கும் மெட்டல் கிறிஸ்டல் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் வந்து உனக்கு இது மாதிரி ஸ்மால் ஆட்டு போய் ட்ராப் ஆகுது இல்லையா? இப்போ ட்ராப் ஆகுது ட்ராப்டு இன் தி உனக்கு வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் தி உனக்கு வந்து மெட்டல் அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல வந்து ட்ராப் ஆகும்போது ஆஸ் எ ரிசல்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். அப்போ மெட்டல் கிறிஸ்டல் பார்க்கும்போது ஸ்மால் என்ன இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஹோல்ஸ் இருக்கும். அதில் போய் எது ட்ராப் ஆகும் சம் ஸ்மால் ஆட்டம் இதெல்லாம் இருக்கலாம் HCNB சரியா? இதெல்லாம் போய் ட்ராப் ஆகும்போது அந்த ஹோல்ஸில் வந்து ஃபில் அப் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன இருக்குது இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது சரியா? பார்க்கும்போது இதெல்லாம் ஸ்மால் ஆட்டம் பாரு போரான் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் சரியா? சப்போஸ் போரான் போய் ஒரு மெட்டல் கூட வந்து என்னது கம்பைன் ஆச்சுன்னா அப்போ வந்து மெட்டல் போரேட். ஸோ ஹைட்ரஜன் போய் கம்பைன் ஆச்சுன்னா சரி வந்து ஹைட்ரஜன் போய் ஃபில் அப் ஆச்சுன்னா உனக்கு வந்து மெட்டல் ஹைட்ரைட். கார்பன் போய் ஃபில் அப் ஆச்சுன்னா மெட்டல் கார்பைட். ஸோ ஹைட்ரஜன் போய் என்னது ஃபில் அப் ஆச்சுன்னு செய்யலாம் வந்து உனக்கு வந்து மெட்டல் நைட்ரைட்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ தீஸ் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் உனக்கு வந்து நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் சரியா? வாட் இஸ் நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் மீன்ஸ்னா டஸ் நாட் ஃபாலோ சிம்பிள் ரேஷியோ என்ன இருக்காது ஒரு சிம்பிள் ரேஷியோ வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது சரியா? அங்கே பார்க்கும்போது டைட்டானியம் அண்ட் ஹைட்ரஜன் சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல டைட்டானியம் கார்பைட் ஜிர்கோனியம் ஹைட்ரைட் டைட்டானியம் ஹைட்ரைட். ஸோ மேக்னஸ் சொன்னது ஹைட்ரைட் இருக்கு இல்லையா? அதை பார்க்கும்போது இந்த ரெண்டு மெட்டல் அந்த ஹைட்ரைட் இருக்கு இல்லையா சுமார் ரெண்டுமே இருக்கும் உனக்கு வந்து என்னது ஒரு பர்டிகுலர் ரேஷியோ இருக்காது சரியா? ஒன்று அதிகமாக இருக்கும் ஒன்று குறைவாக இருக்கு சரியா? டஸ் நாட் ஃபாலோஸ் சிம்பிள் ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணாது சரியா? சிம்பிள் ரேஷியோ ஃபாலோ பண்ணலாம் தட் இஸ் கால்ட் நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் பண்ணது இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் இந்த பியூர் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நியூ
காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அப்போ அந்த நியூ காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஃப்ரம் தி உனக்கு வந்து ஒரிஜினல் மெட்டல் சரியா அப்போ அந்த ஒரிஜினல் மெட்டல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது அப்போ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் 1 சரியா அப்போ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பண்ணது இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் சரியா இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் சரியா ஒன்று பார்க்கும்போது இட் இஸ் ஆட் இன் நேச்சர் எப்படி இருக்கும் உனக்கு பார்க்கும்போது இந்த ஸ்மால் ஆட்டம் போய் என்னது இங்கே பிளாப் பண்ண உடனே இருக்கும் இங்கே வேக்கெட்டாக இருக்கும்போது என்ன இருக்கும் உனக்கு வந்து டைட்லி பைண்ட் ஆகும்போது ஆடாக இருக்கும் தே ஆர் அது குட் கண்டக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி என்ன இருக்கும் நல்ல எலக்ட்ரான் இருக்கா உனக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணா உனக்கு என்ன இருக்கும் வந்து ஹீட் கனெக்ட் பண்ணும் தே ஆர் என்னது குட் கனெக்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் தே ஆர் ஹை மெல்டிங் பாயிண்ட் தென் என்னது பியூர் மெட்டல் சரியா இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பியூர் மெட்டல் இருக்கு இல்லையா பிஃபோர் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் ஒரு பியூர் மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் என்னது மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் ஹையா இருக்கும் the metal hydride இருக்கு இல்லையா for example titanium hydride these metal hydrides are the it is a good reducing agent act ஆகும் good reducing agent act ஆகுது so another point பார்க்கும்போது this metal this industrial compounds என்னது உனக்கு வந்து chemically inert that means உனக்கு வந்து mostly chemical reaction ஆகாது உனக்கு வந்து இன்வால்வ் ஆகாது அப்ப ஒரு பியூர் மெட்டலா இருக்கும்போது most of the chemical reaction வந்து என்னது reactivity more இருக்கும் so அதான் next after formation of industrial compounds இது மாதிரி வந்து small atom வந்து என்னது இங்க வந்து fill up பண்ணியா after the formation of industrial compounds என்ன இருக்கும் so அந்த industrial compounds properties chemically inert இருக்கும் chemically inert இருக்கும் சரியா these are about the formation of industrial compounds so next உனக்கு வந்து formation of complex சரியா formation of the complex so very very important question why d block element to form complex இது கேட்கலாம் why d block element to form complex சரியா அப்ப the most of the d block element to form complex the following two reasons தான் சரியா ஒன்னு பாக்கும்போது the d block elements having small size and high charge density சரியா size எப்படி இருக்கும் ஸ்மாலா இருக்கும் charge density எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் எப்ப size ஸ்மாலா இருக்குனா suppose நான் ஆல்ரெடி பார்த்தோம் due to presence of another variable oxygen state it means 2 plus 3 plus 4 plus 5 plus இந்த மாதிரி number of electrons losses loss ஆக உனக்கு size என்னது atomic size decrease ஆகும் அப்ப size வந்து decrease ஆகும்போது உனக்கு charge density என்னது 2 plus 3 plus 4 plus ஆனா அது size charge வந்து increase ஆகுது charge increase ஆகுது first reason அடுத்து vacant drpl இப்ப d block element என்னது உனக்கு வந்து presence of என்ன இருக்கும் vacant drpl அப்ப வந்து so இந்த drpl வந்து electron d இருந்து electrons loss பண்ணும்போது d becomes என்னது vacant ஆகுது சரியா அப்ப vacant drpl இருக்கும் ஒன்னு first point second point வந்து small size ஆ இருக்கும் high charge density சரியா so இந்த two reasonக்காக தான் most of the d block elements என்னது forms வந்து complex இப்போ அடுத்து பாரு ஏன் வந்து vacant இருக்கு இல்லையா most of the d block elements என்ன இருக்கும் vacant drpl இருக்கும் so இந்த vacant drpl என்ன இருக்குனா உனக்கு என்னது which can என்னது உனக்கு வந்து accept electrons from some species சரியா some species பாக்கும்போது these species maybe என்ன இருக்கலாம் உனக்கு நியூட்ரலா இருக்கலாம் ஆர் என்ன இருக்கலாம் உனக்கு நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கலாம் L means என்னது one of these species இருக்கலாம் சரியா இப்போ some species கிட்ட இருந்து என்ன செய்யுது இந்த vacant ஆகிற drpl வந்து electrons donate பண்ணுது electrons வந்து donate பண்ணுது இந்த மாதிரி electrons வந்து donate பண்ணும் சரியா அப்ப டொனேட் பண்ணும்போது இட் ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் என்னது அந்த மெட்டலியா அந்த மெட்டலுக்கும் சம் ஃபீஸஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அது இது மாதிரி கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இது மாதிரி கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது as a result formation of complex இங்க ஃபார் எக்ஸாம்பிள் Fe இருக்கும் அப்ப Fe சரௌண்டிங் எத்தனை இருக்கும் Fe சுத்தியும் Cn6 இருக்கும் அப்ப each C என்ன செய்யும் donating one pair of electrons அப்ப ஒவ்வொரு C னா 2 electrons வந்து என்னது Fe டொனேட் பண்ணும்போது FeCN6 வந்து என்னது 4 காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இப்போ CO NH3 6 எடுத்தீங்கன்னா CO சென்டர் இருக்கும் சரௌண்டிங் எத்தனை இருக்கும் NH3 வந்து 6 இருக்கு லெகான் சரியா இப்போ இந்த 6 NH3 வந்து each NH3 டொனேட் என்னது one pair of electron to the cobalt உடைய என்னது vacant orbital இப்போ டொனேட் பண்ணும்போது CO NH3 வந்து 3+ வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்ப why d block element form complex னா ரெண்டு ரீசன் தான் ஒன்னு வந்து small size and high charge density second reason வந்து presence of vacant drpl that drpl என்னது that vacant drpl can be என்னது accept electrons on pieces சரியா அப்ப electrons accept பண்ணும்போது as a result formation of என்னது உனக்கு வந்து complex வந்து ப்ரொடியூஸ் ஆகுது so last next compound of என்னது transition elements பார்க்க பாருங்க compound of transition elements the compound of transition elements பாக்கும்போது first one பாக்கும்போது oxide and oxo anions of metal oxides and oxo anions of metal பார்க்கலாம் சரியா இப்போ so most of the most of the transition metal உனக்கு வந்து produce metal oxide சரியா இப்போ எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா the most of the transition metal உனக்கு வந்து combine with molecular oxygen transition metal combine with molecular oxygen at the high temperature as a result formation of metal oxide MO வந்து metal oxide ஃபார்ம் ஆகுது so in this metal oxide பார்க்கும்போது the metal exhibit என்னது variable oxygen state உங்களுக்கு தெரியும் சரியா +2 for example MnO it exhibit +2 Mn2O3 it exhibits +3 oxygen state Mn3O4 பார்க்கும்போது +8/3
MnO2 பார்க்கும்போது +4 இருக்குது, Mn2O7 பார்க்கும்போது +3. ஆனா எல்லாத்துலயுமே மேக்னஸ் தான் இருக்கு பாரு. அப்ப சேம் எலிமெண்ட் ப்ரொடியூஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆக்சைடு. அப்ப ப்ரொடியூஸ் ஆகும்போது அவனுடைய எது வேரி ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரி ஆகுது. இதுல பார்க்கும்போது Mnக்கு +2 இருக்குது, Mnக்கு வந்து 3+ இருக்குது, Mnக்கு வந்து 8+3 இருக்குது, இதுல வந்து 4 இருக்குது, இதுல வந்து 7 இருக்குது. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் +2 to +7. the oxidation number increases உனக்கு அசிட்டிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீஸ். நல்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எது இன்க்ரீஸ் ஆகுது? அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப the metal oxide which having another lowest oxidation state. அப்ப lowest oxidation state இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? பேசிக்கா இருக்கும். இப்போ லோயஸ்ட் டு ஹையஸ்ட் மூவ் பண்ணும்போது பேசிக் என்ன ஆயிடுச்சு? அசிட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஒன் மார்க் ஒரு क्वेश्चन கேட்கலாம், which one of the following metal oxide என்னது பேசிக் நேச்சர் ஆர் அசிட்டிக் கேட்கலாம். அப்போ பேசிக்னா MnO பார்க்கும்போது Mn2O3 ரெண்டுமே பேசிக் பிகாஸ் +3 +2. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ரெண்டுமே லோவா இருக்குது. இதே Mn2O7 பார்க்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர் 7 இருக்குதா? அப்போ அசிட்டிக்கா இருக்குது. அப்போ உனக்கு வந்து லெஃப்ட் அதாவது +2 to +3 7. அப்போ வந்து லோயஸ்ட் டு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் மூவ் பண்ணும்போது அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உனக்கு கோவலன்ட் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரி, எங்க போகும்போது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் டு ஹையஸ்ட் மூவ் பண்ணும்போது உனக்கு எது இன்க்ரீஸ் ஆகுது? கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. பார்க்கும்போது the metal oxide which contains the lowest oxidation state, சரியா, that is +2 +3 which contains the ionic compound. என்ன இருக்கும்? அயானிக் காம்பவுண்டா இருக்கும். அப்போ வந்து என்னது லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது இங்க என்ன இருக்குது? +1 இருக்கு, Mn2O7 +1 இருக்குது. அப்போ Mn2O7 என்னது உனக்கு கோவலன்ட் கேரக்டரா இருக்கும். அப்போ வந்து இங்க அயானிக் இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். எது இன்க்ரீஸ் ஆகும்? உனக்கு கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இதான் நீ இம்பார்ட்டன்ட் நீ வந்து அப்சர்வ் பண்ணணும். அடுத்து இப்போ பார்க்கும்போது Mn2O7 வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +1 இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஹையஸ்ட் ஆச்சுன்னா என்னது எப்படி இருக்கும்? அசிட்டிக் நேச்சரா இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ Mn2O7 அசிட்டிக் நேச்சரா இருக்கும். இப்போ டிசால்வ் இன் வாட்டர். அப்போ இது வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது என்னது ப்ரொடியூஸ் ஆனது HMnO என்னது பெர்மாங்கனிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. எந்த ஆசிட்? பெர்மாங்கனிக் ஆசிட். சரியா, அப்போ வந்து ஏன் வந்து Mn2O5 O7 வந்து அசிட்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் என்ன ரீசன்ஸ்? இது வந்து நம்ம வாட்டர் டிசால்வ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகணும்? ஒரு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா, அப்போ வந்து MnO7 டிசால்வ் இன் வாட்டர் இது ப்ரொடியூஸ் ஆனது பெர்மாங்கனிக் ஆசிட். சரியா, அப்ப இந்த பெர்மாங்கனிக் ஆசிட் வந்து which contains ஆனது ரீப்ளேசபிள் H+ அயான்ஸ். இதெல்லாம் H+ ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணுதா? இட் இஸ் மோர் அசிட்டிக் பார்த்தோமா? அப்ப இது வந்து H+ ரீப்ளேசபிளா இருக்கிறதுனால இப்போ என்னது இது அசிட்டிக்கா இருக்குது. இப்போ சிமிலர்லி நம்ம குரோமியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். சரியா, அப்ப குரோமியம் இட் ஃபார்ம்ஸ் என்னது 3 டைப் ஆஃப் ஆக்சைடு, CrO, Cr2O3, CrO3. சரியா, இதுல பார்க்கும்போது இதுல வந்து குரோமியம் எக்ஸிபிட் என்னது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரியா, இதுல வந்து எப்படி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கால்குலேட் பண்ணனும் ஆல்ரெடி எங்க படிச்சிருக்கிற 11th படிச்சிருக்கிறேன். இந்தாலே பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க Cr2O3 இருக்கு இல்லையா, என்ன செய்யலாம்? எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? இங்க 2Cr. இப்போ நம்ம இதுதான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 2x னு வச்சுக்கலாம். 2x இங்க ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் -2. அப்போ எத்தனை? -2 × 3 -6. அப்போ -6 = 0. அப்போ 2x - 6 அப்போ 2x என்ன இருக்கும்? +6. அப்போ x = உனக்கு பார்க்கும்போது +3. அப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறோம்? ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்றோம். சரியா, அது மாதிரி CrO க்கு பார்க்கும்போது Cr +2 இருக்குது, Cr2O3 பார்க்கும்போது Cr +3 இருக்குது, CrO3 ல வந்து +6 இருக்குது. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2 to +6 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னன்னா பார்த்தோம்? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எது இன்க்ரீஸ் ஆகுது? அசிட்டிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எந்த மெட்டல் ஆக்சைடு வந்து லோயஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குதா அதான் பார்த்தோம் உனக்கு வந்து பேசிக்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப CrO வந்து CrO வந்து +2 இருக்குது. +2 இருக்கும்போது உனக்கு வந்து பேசிக்கா இருக்குது. அப்ப வந்து +3 +6 ஆயிருச்சு. அப்ப மோர் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும்போது என்னது அதனாவா மாறிச்சு? பேசிக்ல இருந்து அசிட்டிக்கா மாறிடுச்சு. சரியா, இது தெரியணும். இப்ப இது வந்து CrO3 என்னது அசிட்டிக் நேச்சரா இருக்கு பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் என்னது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி குரோமியம். சரியா, இட் இஸ் டிசால்வ் இன் வாட்டர். இது எடுத்து செய்யலாம், வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் என்ன இருக்கும்? H2CrO. தட் இஸ் என்னது உனக்கு குரோமிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. குரோமிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. சிமிலர்லி டிசால்வ் இன் வாட்டர் இட் மே பி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? H2Cr2O7 என்ன ப்ரொடியூஸ் ஆகலாம்? டைக்ரோமிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகலாம். அப்ப CrO3 it produce 2 types of acid in water. One is H2CrO4 chromic acid, another one is H2Cr2O7 dichromic acid. So both acids are contains replaceable H+ ions. ரெண்டுமே இருக்கும் replaceable H+ ions இருக்குதுனால so both are acid, both are acids. சரியா, so that is வந்து உனக்கு வந்து ஆக்சைடு வந்து ஆக்சோ அயன்ஸ் ஆஃப் தி மெட்டல். சரியா, இப்போ இதை வந்து சரியா, இப்போ இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் பார்க்கும்போது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். நீ வந்து எல்லாம் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். அப்போ கான்செப்ட் நல்லா தெளிவாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உனக்கு வந்து கொஸ்டின் வந்து கிளியராக என்ன செய்ய முடியும், உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். சரியா, ஓகே, தேங்க்யூ.